ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ மக்ரோனி பண்ணுறது காமிச்சு தரேன். இது வந்து நம்ம தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொதித்த உடனே அதில் வந்து அந்த ஒரு பவுலில், அதாவது நம்மளுக்கு தகுந்த மாதிரி சின்ன பவுல்லையோ இல்லை பெரிய பவுல்லையோ கொஞ்சம் மக்ரோனி எடுத்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. போட்டு அது வேகணும், கொஞ்சம் நல்லா வேகட்டும், ரொம்ப குழையக்கூடாது. ஓரளவுக்கு இப்படி நம்ம கட் பண்ணால் அது 2 பீஸ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் போதும். வெந்துச்சுன்னா அப்புறம் அதையை வந்து வடிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா அரைச்சுங்க. அரைச்ச பிறகு ஒரு இது நான்ஸ்டிக்கு ஏதாவது எடுத்து, வடை சட்டி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதக்கின பிறகு அதில் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் அந்த பெப்பர் அண்ட் சால்ட் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அதில் வந்து சால்ட் இருக்குது ஆடட். நான் இந்த பவுட்ரு பெப்பர் பவுட்ரு தான் போடணும், அதில் சால்ட் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் 2 முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரையாக தான் பண்ணியிருக்கிறேன், ஜூஸியாக இல்லை. ஜூஸியாக இன்னொரு நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து அது நல்லா இது பண்ணணுன்னா அந்த வேக வச்ச மக்ரோனி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சாப்பிடும்போது வேணும்னா டொமேட்டோ சாஸ்